ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெரின்ஸ் சேனல். இன்றைக்கி அனதர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கொண்டைக்கடலை போட்டு, சிவப்பு கொண்டைக்கடலை போட்டு முள்ளங்கி போட்டு புளிக்குழம்பு. இது கொஞ்சம் காரக்குடி ஸ்டைலில் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கலாம், சரிங்களா? இது நான் நைட்டே ஒரு 100 கிராம் கொண்டைக்கடலையை ஊற வச்சுட்டேன். வெள்ளை கொண்டைக்கடலையை விட சிவப்பு கொண்டைக்கடலில் சத்து ஜாஸ்தி. அதுவும் நம்ம குழந்தைக்கு கொடுக்குறோம் இல்லையா, நான் என் பையனுக்கு கொடுக்குறதுனால வெள்ளை நான் பெருசாக சேர்க்க மாட்டேன், சிவப்பு கொண்டைக்கடலை தான் சேர்ப்பேன். இது நான் நைட்டே கழுவி ஊற வச்சுட்டேன். எப்பொழுதுமே கொண்டைக்கடலையை வேக வைக்கும் போது அந்த ஊற வச்ச தண்ணியிலே வேக வைங்க. தயவு செஞ்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, ஏன்னா அது ஊறின சத்து பூரா அதில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அந்த ஊறின தண்ணியிலேயே வேக வைக்க போகிறேன். அப்புறம் ஒரு 2 முள்ளங்கியை நான் இதில் நறுக்கி வச்சுருக்கேன். முள்ளங்கியும் நான் குக்கரில் போட்டே வேக வைப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் வதக்குவாங்க. நான் எண்ணெயில் வதக்க மாட்டேன், ஏன்னா குழந்தைக்கு நான் கொடுக்குறதுனால. அப்படியே நான் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டால் போதும், வெந்துடும். இந்த நறுக்கி வச்ச முள்ளங்கியே இதில் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நிறையாவே சேருங்க, ஏன்னா முள்ளங்கி ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதுவும் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, யூரினரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் முள்ளங்கி அவ்வளோ நல்லது. நான் என் குழந்தைக்கு முள்ளங்கி, சொரக்காய், பீர்க்கங்காய் எல்லாமே சேர்ப்பேன். அதுவும் முள்ளங்கி, சொரக்காய்லாம் வாரத்தில் எப்படியும் ஒரு 2 முறையாவது சேர்த்துடுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ முள்ளங்கி சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அது இல்லாமல் வெயிட்டும் குறையும்னு சொல்லுவாங்க. முள்ளங்கி ஜூஸாகவும் குடிப்பாங்க, ஆனால் அது கொஞ்சம் காரமாக இருக்கும், குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் இப்பே போட்டு வேக வச்சுருங்க. பருப்புக்கு நம்ம செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா சுண்டல் கொஞ்சம் வாயு, அதனால் பெருங்காயம். பூண்டு நான் இதில் சேர்க்கல. பூண்டை நம்ம அரைச்சிக்கிறோம், ஏன்னா காரக்குடி ஸ்டைலில் பூண்டை அவங்க சேர்க்க மாட்டாங்க. கொண்டைக்கடலை, முள்ளங்கி, பெருங்காயம், தூள் பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயம், நம்ம எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு குக்கரில் ஒரு 7லேருந்து 8 விசில் கூட தாராளமாக விடுங்க. ஏன்னா நம்ம குழந்தை கொடுக்கும்போது அது நல்லா வெந்திருந்துச்சு அப்படின்னா அதுங்களுக்கு வாயில் படாமல் ஊட்டும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சுண்டல் வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம இதுக்கு தேவையானதை அரைச்சிக்கலாம். ஒரு வானலை வச்சு இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது காரக்குடி ஸ்டைலுன்றதுனால அவங்க மிளகு ஜீரகம் அதிகம் சேர்ப்பாங்க, நம்மளை விட அவங்க அதிகமாகவே சேர்ப்பாங்க. ஆனால் மிளகு அதிகம் சேர்க்காதீங்க, ஏன்னா ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு கொடுக்குறோம். மிளகு, ஜீரகம், அப்புறம் பூண்டு இதை எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் நல்லா அப்படி வதக்கிடுவாங்க. ஒரு கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை இப்படி வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், பூண்டு, சோம்பு அதை இப்போ நம்ம வதக்கணும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டை தட்டி போடாதீங்க, இதில் அரைச்சி போடுங்க. தட்டி போட்டால் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம், பூண்டோடு சேர்த்து அரைச்சோம்னா அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் நல்லெண்ணெய் சேர்ப்பேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்க்கலாம். நான் மோஸ்ட்லி குழம்பு வச்சாவே, புளிக்குழம்போ வத்த குழம்போ எது செஞ்சாலும் நான் மோஸ்ட்லி நல்லெண்ணெய் சேர்ப்பேன். ஏன்னா நல்லெண்ணெய் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை அதில் சேர்க்கணும். சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன், ஏன்னா சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது சின்ன வெங்காயம் நல்லது. அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்க்கல, சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் சொல்லுவாங்கள்ல, கோல்டன் ப்ரௌன், அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா இதில் என்ன சேர்க்கணும், கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுச்சு. நல்லா ஒரு மாட்டம் அந்த கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம வதக்கி அரைச்சோம்ல, வெங்காயம் பூண்டு, மிளகு, ஜீரகம், சோம்பு, இந்த 3 அரைச்சோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க.
இதை நீங்கள் நல்லா வதக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த காரைக்குடி ஸ்பெஷலே வந்துட்டு என்னென்னா அந்த மிளகு ஜீரகம். நம்ம பொதுவாகவே வீட்டில் வந்துட்டு மிளகு ஜீரகம் அதிகமாக சேர்ப்போம். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மிளகு ஜீரகம் அதிகமாகவே சேர்ப்போம். நல்லா வதங்கட்டும். அந்த அந்த மிளகு ஜீரகம் சோம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு அது வதங்கும் போதே கிடைக்கும். நல்லா இப்படி வதங்கிக்கும். நல்லா இப்படி குத்தி விடுங்க. நல்லா இப்படி வதங்கினது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் புளி அதிகம் சேர்க்க மாட்டேன், அதனால் தக்காளி ஜாஸ்தி நான் சேர்ப்பேன். குழந்தைக்கு வந்து புளி சேர்த்தா சூடுன்னு சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரியாது, அது எனக்கு பயம். அதனால் குழந்தைக்கு நம்ம இதை ஊட்டுறதுனால நான் புளி அதிகம் சேர்க்க மாட்டேன், தக்காளி நிறையா சேர்த்துப்பேன். தக்காளி நல்லது, ஸ்கின்னு வேற க்ளோ கொடுக்கும். தக்காளி ஓரளவு இப்படி வதங்கினதுக்கப்புறம் நல்லா போட்டு இப்படி வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுன்றதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி. 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் மல்லித்தூள். ஆக்சுவலி அந்த ரேஷியோவே அதுதான், 1:2. 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா இது மட்டும் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் இப்படி வதக்குங்க. தக்காளி, அந்த மசாலா, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் நல்லா இப்படி வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் இல்லை தண்ணி சேர்க்காதீங்க. நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அந்த முள்ளங்கியும் இதில் சேர்த்து பாருங்கள். நான் அந்த வேக வச்சதை அப்படியே இதில் சேர்த்துணும். மஞ்சள்தூள் நம்ம இதிலே போட்டு வேக வச்சதுனால நம்ம தனியாக வந்து மஞ்சள்தூள் போட தேவையில்ல. இதில் இருக்க தண்ணியே போதும். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப அப்படியே தண்ணி ஆகிடும். அதனால் இது வந்து வேக விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மசாலாவோடு இது சேர்ந்து கொஞ்சம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், நான் ஏற்கனவே சொன்னது மாட்டேன், நான் எப்பொழுதுமே தேங்காய் சாம்பாருக்கு தேங்காய் அரைச்சாலும் சரி, வத்த குழம்பு, புளிக்குழம்பு எதுக்கு தேங்காய் அரைச்சாலும் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைப்பேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று சுண்டல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு செரிக்க லேட் ஆகும். இந்த செரிமானத்துக்காகவே நான் வந்து சோம்பு அதிகம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம வந்து பூண்டு, மிளகு ஜீரகம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் நான் வந்து சோம்பு சேர்ப்பேன். நான் தனியாக சோம்பு தண்ணியாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக இதில் நான் சமையலில் சேர்த்துப்பேன். அதுங்களுக்கு ஒரு சின்ன பவுலில் போட்டு நம்ம சுண்டல் கொடுக்குறோம் இல்லையா, இதில் வந்து இந்த சோம்போடு அது வேகும் போது அதுங்களுக்கு வந்து சீக்கிரம் செரிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பருப்புங்கள்லாம் அதிகம் கொடுக்கும் போது அதுங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும், ஸ்டொமக் அப்செட் ஆகும். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. ஆல்ரெடி வேறு இதில் முள்ளங்கி இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. குழம்பு நல்லா கொதியும் போது இதுக்கு தேவையான புளியை சேர்த்துக்கோங்க. அளவு வந்து உங்கள் அளவு தான். நான் தக்காளி நிறையா சேர்த்துருக்கிறதுனால புளி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. காரம், உப்பு எல்லாமே இப்போயே பார்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த சுண்டல் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதிச்சு கொதியும் போது இங்கே நம்ம தாளித்து வச்சோம் இல்லையா, இந்த வடகம், கடுகுன பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டுட்டு லைட்டாக ஒரு டைம் இப்படி கிண்டி விடுங்க. அந்த வடகம், அந்த எண்ணெய்லாம் நல்லா கலக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான காரைக்குடி ஸ்டைல் சுண்டல் முள்ளங்கி போட்ட புளிக்குழம்பு ரெடி. மறக்காமல் டெரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா